திருப்பூரில் அரசு மருத்துவர்களின் அலட்சியத்தால் பச்சிளம் குழந்தையின் கை அகற்றப்பட்டதாக குற்றம் சாட்டிய பெற்றோர் மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஆட்சியரகத்தில் மனு அளித்தனர். கடந்த 13ஆம் தேதி திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவிநாசியைச் சேர்ந்த தீபாவிற்கு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. ஆனால் சில நிமிடங்களில் குழந்தையின் கையில் இரத்தக்கட்டு போன்று ஏற்பட்டதால் மேல் சிகிச்சைக்காக கோவை கொண்டு செல்லும்படி அரசு மருத்துவர்கள் அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் தாமதமாக வந்ததால் குழந்தையின் கையை அகற்றும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அலட்சியமாக செயல்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பாதிக்கப்பட்ட குழந்தையின் உறவினர்கள் மனு அளித்தனர். பிளாக் ஆயிடுச்சு சார். பிளாக் ஆனதுனால என்ன சொன்னாங்க, சரி பிளாக் ஆனதுனால கை எடுக்கணுங்க, கை ரொம்ப அழுகல் ஆயிடுச்சு, ஆனால் கை நம்ம எடுத்தாகணும்னு சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் பயமா இருந்ததுனால தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்து நான் பார்த்து பையன் பாதி எடுத்துட்டேன் சார். அந்த கையில ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குதுன்னு மட்டும்தான் சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு நாள் வச்சிருந்தாங்க அவங்க ஃபுல்லா, மத்திய நாள் இருக்க முடியாது, கோயம்புத்தூர் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் கூட்டிட்டு போய் அவங்களும் ஒண்ணும் பார்க்கல குழந்தைய. அப்புறம் திடீர்னு வந்து கையை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க குழந்தைய. 6 மணி நேரத்துல பிறந்து கொண்டு வந்துருக்கீங்கன்னா பையனோட கையை சரி பண்ணிடலாம்னு சொன்னாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.